எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான்? என் நேசர் எனக்கு இருக்கும் போது சாத்தான் என்ன செய்வான்? சாத்தான் என்ன செய்வான்? இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான்? வேதனை என்ன செய்யும்? வேதம் எனக்கு இருக்கும் போது வேதனை என்ன செய்யும்? உடன் பாதம் எனக்கு இருக்கும் போது சோதனை என்ன செய்யும்? சோதனை என்ன செய்யும்? இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான்? என் நேசர் எனக்கு இருக்கும் போது சாத்தான் என்ன செய்வான்? சாத்தான் என்ன செய்வான்? இயேசு எனக்கு இருக்கும் போது கல்வாரி எனக்கு இருக்கும் போது கவலைகள் என்ன செய்யும்? கல்வாரி எனக்கு இருக்கும் போது கவலைகள் என்ன செய்யும்? உந்தன் சிலுவை எனக்கு இருக்கும் போது பாடுகள் என்ன செய்யும்? பாடுகள் என்ன செய்யும்? இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான்? என் நேசர் எனக்கு இருக்கும் போது என்ன செய்வான்? சாத்தான் என்ன செய்வான்? இயேசு எனக்கு இருக்கும் போது மனிதன் என்ன செய்வான்? மனிதன் என்ன செய்வான்? ஆமென். அல்லேலூயா. அவன் இன்றைக்கு சேர்த்து கொள்ளும் தேவன் என்கிற தலைப்பில் வாக்குத்தத்த செய்தியை கேட்க போகிறோம். போன 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தத்தின் செய்தியை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். ஆமென். யாராவது தெரிஞ்சவங்க வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7வது வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. சங்கீதத்தில் வாசித்தோம், அவர் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். God is collected the people. ஆமென் சொல்லுங்க. எங்க இருந்தாலும் கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு கட்டளை பிறக்கும் தேவதூதர்களுக்கு. என்ன கட்டளை தெரியுமா? பலியினாலே
என்னோட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு சத்தம் கேட்கும், பலியினாலே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க என்பார். உடனே தேவ தூதர்கள் உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்களை ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. ஆனா அதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து மரிக்கிறான். அவனை 5 பூதங்கள் ஆளுகை செய்கிறது. 5 பூதங்கள்னா 5 சோர்ஸ். என்னது? நீர், நிலம், காற்று, நெருப்பு. இதுதான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு மனுஷன் உலகத்தில் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த உடனே இந்த 5 ஃபோர்ஸ் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது. அது கூட சேட்டனும் சேர்ந்து கொள்ளுகிறான். சாத்தானும் ஏன்னா உலகத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த உலகத்தோடைய அந்த 5 பூதங்களோடு அவனும் ஒரு பெரிய பூதமாக சேர்ந்துக்கிறான். சேர்ந்துட்டு மனிதனை பிடித்து அவன் தன்னுடைய அந்த ஆளுகைக்குள்ளே வைக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் அப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன் பக்கம் சேர்த்து கொள்ளும்படியாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 31:3 வாசிங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆகையால் காருண்யம் என்னும் எதனால் இழுத்துக் கொள்கிறேன்? காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகம். எல்லாரும் சொல்லுங்க. அநாதி சிநேகம்னா எவ்வளவு நாளுக்கு முந்தி உள்ளது தெரியுமா? இந்த உலகம் உண்டானதுக்கு முன்னாடியே உள்ள சிநேகம். அல்லேலூயா. அநாதி சிநேகம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், இப்பொழுது என்ன செய்கிறேன்? காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அப்படி இழுக்கப்பட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு சபையில் இருக்கிறீங்க. ஆமா, எத்தனை பேர் அதை உணர்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொல்றாரு, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அல்லேலூயா. கொஞ்சம் உயிரோட தான் வாயை திறந்து சொல்லுங்க. அந்த வசனம் இருக்கா இல்லையா? ஒருவனை என் பிதா சொல்லுங்க. ஒருவனை சத்தமா சொல்லுங்க. உன் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? என்னிடத்தில் வரமாட்டான். என்னை நான் உயர்ந்திருக்கும் போது, இயேசு சொல்றாரு, நான் உயர்ந்திருக்கும் போது அநேகரை இழுத்து கொள்ளுவேன். ஆண்டவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்கிறது, இழுத்து கொள்ளும் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. அந்த வல்லமை குறைஞ்சு போச்சா? அந்த வல்லமை குறையல. நமக்கு தான் ஆண்டவர் மேலுள்ள அன்பு குறைஞ்சு போச்சு, சபையின் மேலுள்ள அன்பு குறைஞ்சு போச்சு, சபை வளரணுங்கிற விருப்பம் குறைஞ்சு போச்சு, சபை பெருகணுங்கிற வாஞ்சை குறைஞ்சு போச்சு. ஆனா அவருக்குரிய அந்த புல்லிங் பவர் இன்னும் குறையவே இல்லை. அவர் இழுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு யோவான் 6:44, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால். ஆமென். பிதா இழுத்து கொள்ளணும். நம்ம 1000 ஜெபிக்கிறோம், 1000 ஊழியம் செய்கிறோம். ஆண்டவரே ஜனங்களை தாரும், ஜனங்களை தாரும். ஆமென். ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவனை பிதா இழுத்து கொள்ளாவிட்டால். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அந்த ஒருவனைங்கிற இடத்துல உங்களை வச்சு பாருங்க. உங்களை பிதா இழுத்து கொண்டார். ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பிதா இழுத்து கொண்டார். ஆமென். பாஸ்டர் இழுக்க முடியாது,
அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்களை இழுத்து கொண்டு சர்ச்சில் விட்டுட்டாங்க அப்படி நீங்க சொல்ல முடியாது. இயேசு சொல்றாரு, ஒருவனை என் பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரவே மாட்டான். நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வரமாட்டான், எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் வரமாட்டான். அப்ப என்ன செய்யணும்? பிதாவே நீர் மக்களை என்ன செய்ய வேண்டும்? இழுத்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்லுவாரு, அவருக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. ஆமென். எல்லாரையும் இழுத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான். இதை பாசிட்டிவா வாசிங்க. ஒருவனை என் பிதா இழுத்து கொண்டால், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இழுத்து கொண்டால் அவன் என்னிடத்தில் வருவான். அவன் இல்ல, many people will come. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இழுத்து கொள்ளுகிற காலம் தான் the season of revival. We are going to see the season of revival. ஒரு எழுப்புதலின் காலத்தை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதல்ல உங்க பங்கு சபையில இருக்குமா? எழுப்புதல் வரும். The revival going to come. ஆமென். அது just like a tsunami. ஆமென். ஒரு சுனாமியை போல எழுப்புதல் வரப்போகிறது. What is the meaning of revival? ஆமென். கர்த்தர் இழுத்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. வலைய போட்டிருக்கிறாரு, வலைய போட்டிருக்கிறாரு. மீனெல்லாம் இப்ப எங்க வரணும்? வலைக்குள்ள வந்த உடனே வலையை என்ன செஞ்சிருவாரு? இழுத்துருவாரு. வலையை இழுத்து ஒரு மீனவன் கரையில வரும்போது மீன்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் அங்க இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரிவைவலை கர்த்தர் தேசத்தில் தரப்போகிறார். நான் சொல்றேன், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதை கர்த்தர் தரப்போகிறார். நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கர்த்தர் அதை தரப்போகிறார். நான் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்காட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு ரிவைவல், அது தேவன் இழுத்து கொள்ளுகிற ஒரு ரிவைவல். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தனை இழுத்துக்கிட்டா அப்புறம் அவனை சாத்தான் இழுக்கவே முடியாது. நம்மளா ஒருத்தனை வம்புக்கு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சா சாத்தான் வாசல்ல போனவொடனே இழுத்துட்டு போயிடுவான். ஆனா ஆண்டவரா ஒருத்தனை இழுத்து கொண்டு வந்தா அவன் என்ன துன்பம் வந்தாலும் சபையை விட்டு அவன் போகவே மாட்டான். அல்ல, இயேசுவை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா இழுத்துக்கிட்டது யாரு? இயேசு. பிதா இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி இழுக்கிறார் என்று ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. ஒருத்தன் அப்படியே குளத்துக்கிட்ட போறான். அந்த குளத்துக்கிட்ட தண்ணிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சகதியில என்ன செய்து கொண்டிருக்கிறான்? மூழ்கி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சா கீழே இறங்கிட்டு இருக்கிறான். கையை போட்டு அடிக்கிறான். ஆனா தூரத்தில் அதை பார்த்த ஒருவன் ஒரு கயிறை வீசி என்ன செய்கிறான்? எரிகிறான். இப்பொழுது அவனுக்கு அந்த கயிறு தான் உயிர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கயிறு தான் உயிர். அதுதான் இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே ஆமென் இயேசு என்னை கட்டி இழுத்தார். ஹல்லேலூயா. அன்பின் கயிறுனால கட்டி இழுத்தவர்கள் எல்லாம், இழுக்கப்பட்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆமென், அந்த சேத்துக்குள்ள இறங்கினவன் கயிறை பிடிச்சுக்கிட்டான். இப்போ அந்த கயிறு தான் அவனுக்கு கிடைச்ச உயிர். அல்லேலூயா. கயிறு தான் அவனுக்கு கிடைச்ச உயிர். இப்போ நம்மளை இயேசு அன்பின் கயிறில் போட்டு இழுத்துட்டாரு. அந்த அன்பு தான் இயேசு நமக்கு தந்த உயிர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் ரோமர் 5:8 கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அந்த அன்பின் கயிறு இன்னைக்கும் நீளமாக இருக்கிறது. அந்த அன்பின் கயிறு ஆமென் குறைஞ்சு போகலை, இத்து போகவும் இல்லை. அது என்றைக்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் பிடிக்கிறான்களோ ஆமென் அந்த அன்பின் கயிறை பிடிச்சி ஆமென் பிடிச்சுக்கிட்டானா ஆண்டவர் இழுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பின் கயிறுகளினாலே நான் என்ன செய்கிறேன்? இழுத்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு நம்மளையும் உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இழுத்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை இழுத்து கொண்டீ ஓடி வந்து விட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னை
ஓடி நான் வந்து விட்டேன். அந்த காலத்தில் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவேன், என்ன தெரியுமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால். இப்ப என்னன்னா, அந்த அன்பின் கயிறுல ஒரு மனுஷனை கட்டிட்டாங்கன்னா, அந்த கயிறு எந்த பக்கம் இழுக்குதோ அந்த பக்கம் தான் அவன் போக முடியும். அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த தண்ணீரில் பாதிக்கப்பட்டவங்களை இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து காப்பாற்றுறாங்கன்னு பாருங்க. அவங்க கயிறை கீழே இறக்கி விடுவாங்க. கயிறை அவன் கெட்டியாக பிடிச்சிக்கிறானோ அவனை ஹெலிகாப்டர் என்ன செய்யும்? மேலே தூக்கிடும். ஆமென். அதுபோல் நாம் இயேசுவின் அன்பை கட்டியாக பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அன்பின் கயிறுகளினாலே நம்மை இழுத்து கொள்ளுகிறார். அதனால தான் தீர்க்க தரிசனத்தில் சொல்றாரு, உன் கயிறுகளை நீளமாக்கு. ஏசாயா 54 சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லவாவது செய்யுங்க. கொஞ்சம் வாயை திறந்தா சொல்லுங்க பிரதர், ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டீங்க. சொல்லுங்க, உன் கயிறுகளை நீளமாக்கு. எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. ஆமா, இன்னைக்கு சபையின் கயிறுகள் நீளமானால் புறஜாதிகள் அந்த கயிற்றின் மூலம் இழுக்கப்படுவார்கள். ஆமென். ஜெபம் என்கிற கயிறு இன்னைக்கு சபையிலே நீளமாகுமானால், சுவிசேஷம் என்கிற கயிறு சபையிலே நீளமாகுமானால், ஒருபடியும் ஒரு மனிதனும் இயேசுவின் அன்பை விட்டு தப்ப முடியாது. ஏன்னா அந்த கயிறை பிடிக்கிறவனை எல்லாம் கர்த்தர் இழுத்துருவார். அல்லேலூயா. இவன் ஒன்னும் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவன் ஜம்ப் பண்ண வேண்டிய அவசியமும். இவனுடைய வேலை என்ன வேலை? சொல்லுங்க. அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டா போதும். எல்லாம் என்ன சொல்லுங்க தெரியுமா? கட்டியா என்ன செஞ்சுக்கோ, கெட்டியா கெட்டியா பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்போ நீ மேலே போயிடுவ. அல்லேலூயா. நீ கீழே ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன். யாரெல்லாம் இயேசுவை கெட்டியா பிடிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள். ஏன்னா அது புல்லிங் பவர். ஆமென். நீ பிடிச்சுக்கிட்டா மட்டும் போதும், இழுக்கிறது இன்னொரு விசை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இழுக்கிறது யாரு? பிதா இழுக்கிறாரு. ஆமென். இப்ப நம்ம என்ன செஞ்சா போதும்? சொல்லுங்க வாயை திறந்து. பிடிச்சுக்கிட்டா போதும், இழுத்து மேல வர கொண்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. உயரத்துக்கும் கொண்டு போவாரு, உன்னதத்துக்கும் கர்த்தர் கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. நீ இன்னும் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ பறக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செஞ்சா போதும்? ஆமென். நீங்க ஃப்ளைட்ல உட்கார்ந்தா போதும், அதுவா உங்களை கொண்டு போயிடும். அதுவா மேலே ஏறும், டேக் ஓவர் ஆகும். நான் இதுவரை ஃப்ளைட்ல போகல, ஆனாலும் போகணுங்கிற இப்போதான் கொஞ்சம் எல்லாம் பயம் எல்லாம் தெரியுது. எங்கள் பிரைஸ்லேயும் 500 முறைக்கு மேலே போயிட்டேங்கப்பா. அவளுக்கு வேலையே ஃப்ளைட்டில் போகிறது. அவள் கூட ஒரு இங்கிலாந்து லேடி சொல்லியிருக்காங்க, என்ன இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, உங்கள் டேடியை ஒரு நாள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகக்கூடாதா? இவன் என்ன சொல்லி வச்சிருக்கா, கூட்டிகிட்டு போகிறது முடியாமல் எங்கள் டேடி பயப்படுறாரு. இல்லையா? ஒரு தடவை ஒரு இதில் போனோம், ஒரு கேரளாவில். எங்கள் ரொம்ப கெஞ்சினான். எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் நீ இவ்வளோ கெஞ்சுறானே, சரி என்ன பண்ண, உயிரே போனாலும் பரவாயில்ல, உயிர் போகுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிறான், என்ன செய்கிறான், அந்த ரைடு அப்படியே தண்ணியில் பறக்கிறான். நான் சொல்கிறேன், ஜீவன் போகுது, உறுதியாகி விட்டது. ஏன்னா நீச்சலும் தெரியாது, நீச்சலும் சுத்தமாக தெரியாது. ஆனாலும் இவன் கெஞ்சுறானேன்ட்டு போய் உட்காந்தோடனே பயமே தெளிஞ்சு போச்சு. அல்லேலூயா. சில நேரம் நம்ம எது பயப்படுறோம்னு நினைக்கிறோமோ அதை ஃபேஸ் பண்ணோம்னா பயமே போயிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். சிலருக்கு என்ன பண்ண தெரியுமா, உபவாசம் இருக்குன்னா ரொம்ப பயம், ஐயோ எப்படி சாப்பிடாம இருக்கிறது. ஆனால் சாப்பிடாம இருந்து பாருங்க, அது ரொம்ப ஈஸியாயிரும். அல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டிய என்ன வேலை? ஆண்டவர் தர்ற அன்பின் கயிறை என்ன செய்யணும்? பிடித்து கொண்டால் போதும், அது எப்படியோ கயிறு வருது. அல்லேலூயா. செல்ல இருக்கும்போது பல்லாவரம் சந்தைன்னு ஒரு சந்தை இருக்கு. அங்கே போனீங்கன்னா எல்லாமே வாங்கலாமா, பல்லாவரம் சந்தை. சரி ஜஸ்ட் போயிட்டு வருவோம் அப்படின்னு போனால் ரொம்ப தூரத்துக்கு நடக்க முடியலை, அது கிலோமீட்டர் கணக்கு இருக்குது அந்த பல்லாவரம் சந்தை. திரும்பி வரும்போது ஒரு சகோதரி தனியாக நின்று கொண்டு அந்த சந்தையில் இருக்கிற கூட்டத்தில் கைப்பிரதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு சகோதரி தனியாக நின்றுக்கிட்டு
சந்தைக்கு போகிறவங்க மூடு எப்படி இருக்கும்? இந்த பொருளை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, எனக்கு எல்லாம் டெட் சீப்பாக இருக்குது, என்ன வாங்கலான்ட்டு அவங்க பார்வை இருக்கிற நேரத்தில் அவங்க முகத்தில் ஒரு ஏக்கத்தோட இந்த கைப்பிரதி யாராவது வாசிச்சிட மாட்டாங்களா, இயேசுவின் அன்பை வாசி யாராவது ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட கொடுக்க வந்தாங்க. என் 2 கையிலையும் பேக் இருந்துச்சு. ஒரு கையில் விளக்குமாரை வாங்கி என்ன சமக்க விட்டாங்க, இன்னொரு கையில் ஏதோ இது. நான் சொன்னேன், அப்படி வாங்க முடியாதுமான்னு. வாங்க, நமக்கு தேவையில்லை, ஆனாலும் அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு பாதிப்பு உண்டாக்கிட்டு. என்னன்னா, இப்படித்தான் அன்பின் கயிறு நீட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் ஒன் ட்ராக்ஸ் ஒன்லி. ஒரு சின்ன கைப்பிரதி அன்பின் கயிறாக மாறுகிறது. அல்லேலூயா. சாயங்காலம் நேரத்தில் ஒரு 10 கைப்பிரதி எடுத்துட்டு அந்த அன்பின் கயிறை கொண்டு போய் ஒரு 4 வீடுகளில் கொடுத்தோம்னா, அதுதான் மக்களை இழுக்கிற, சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்தா சொல்லுங்க, மக்களை இழுக்கிற அன்பின் கயிறு. பாருங்க, அந்த ரோப்பு நம்ம கிட்ட இருக்கு, அந்த கயிறு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நிறைய பேர் இப்ப தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பாவத்துல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கயிறு எங்க இருக்கு? கயிறு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மட்டும் அந்த கயிறை போட்டு விட்டோம்னா அவன் என்ன செஞ்சிருவான்? பிடிச்சுக்கிறோம். சில நேரம் கைப்பிரதியை கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ள போட்டு விட்டா கூட போதும், அது மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அன்பின் கயிறுகளால். ஆமா, எனக்கு இத்தனை வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஒருத்தருக்காவது அந்த உணர்வு இருக்கா? யோசிச்சு பாருங்க. உங்க வாலிபம் எதற்கு? உங்க இளமை எதற்கு? அது இயேசுவுக்கு பயன்படணும். வாழ்நாளெல்லாம் உலகத்துக்காக நீ கயிறை நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. உலகத்துக்காக கயிறை நீட்டி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பேப்பரில் ஒரு இது பண்ணுவாங்க, யாரோ மாதிரி பண்ணி என்ன பண்ணுறது, அதுலேயும் பொம்பளை பிள்ளைகள் மேலே எரிகிறது. அது ஆரோ மாதிரி பண்ணி பொம்பளை பிள்ளை மேலே எரிகிறது. இப்போல்லாம் அந்த மாதிரி, இப்போ டீசென்ட்டு பிஹேவியராக இருக்கும் போல் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் டீசெண்டாக இருக்குது. நான் சொல்கிறேன், இளவயதும் வாலிபமும் மாயை, அது ஒரு மாயையாக போயிடும். ஆனால் இயேசுவுக்காக என்ன செஞ்சோ அதுதான் கடைசி வரை நிற்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்கள் அன்பின் கயிறை போட்டீங்க, அதில் எத்தனை பேர் நீச்சல் அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? கரையில் இருக்கிறவங்க, நீ என்ன பண்ணு, கயிறை போடா, கயிறை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் கயிறை என்ன செய்கிறேன், போடுறேன், நீ என்ன பண்ணு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எதையும் பார்க்காத, கண்ணை கூட என்ன செஞ்சுக்கோ, இருக்க மூடிக்கோ, நீ என்ன பண்ணா போதும். இயேசு அதான் சொல்றாரு, இயேசு என்கிற அன்பின் கயிறை இந்த உலகத்திற்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்கிற அன்பின் கயிறை தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு என்கிற அன்பின் கயிறை நீளமா இந்த பூமிக்கு விட்டிருக்கிறாரு. யாரெல்லாம் அதை கெட்டியா பிடிச்சாங்களோ, யாரெல்லாம் அதை பிடித்து கொண்டார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அதான் கர்த்தர் சொல்றார், உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர். என்ன, எப்படி சேர்த்து கொள்வாரா? உருக்கமான, அந்த உருக்கமான இரக்கம்தான் இயேசு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு உருக்கமான இரக்கம். அந்த இரக்கத்தை நீ பிடிச்சுக்கோ. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அன்பின் கயிறு நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் மனசு வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தான் முங்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள என்ன செஞ்சா போதும் சொல்லுங்க. ஆமா, சிலர் முங்கிக்கிட்டு இருக்க கூட உணர்வு இல்லாம முங்குறான். அப்புறம் முங்கின பிறகு அவன் கையை நீட்ட முடியாது. நீ முங்கிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணணும், அந்த அன்பின் கயிறை பிடிச்சிக்கணும். முங்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தலை முங்கும், கை அப்புறம் முங்கும், அப்புறம் 2 விரல் காட்டும், அப்புறம் ஒரு தடவை அவன் உயிரை விடுறதுக்கு மேலே வருவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த அன்பின் கயிறை மட்டும் பிடிச்சிக்கிட்டா அவர் எவ்வளவு பெரிய பாதாளத்திலிருந்து நம்மளை தூக்கி விட்டுருவார். தாவீது சொல்ற 40ஆம் சங்கீதம் நினைக்கிற, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து கர்த்தர் என்ன செய்தாரு, தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவன் இன்றைக்கு திருச்சபை புறஜாதிகளை மட்டும் இல்ல, திருச்சபை மக்களையும் அவர் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறவர், இழுத்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் யாரை இழுத்து கொள்ளுவார்,
6:37 தம்மிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை. ஆமென். இயேசு சொன்னத மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அன்றுனது பக்கத்திலே இருந்த கள்ளனுக்கு இன்று பரதேசில் இருப்பாய் என்றுரைக்கவில்லையோ. என்னிடத்தில் வருகிறவனை அவனை சொல்றாரு, சிலுவையில் இருந்த அறையப்பட்டிருந்தவனை சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட. அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல வருவதற்கு ஒரு மனுஷனுக்கு மனசு வேணும். இந்த 5 பூதமும் அவனை போட்டு அமுக்குது. பொல்லாத பிசாசின் வல்லமைகள் அவனை போட்டு அமுக்கும் போது அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, அந்த மகிமையை அவன் பார்க்காதபடிக்கு அவனுடைய மனக்கண்கள் என்ன செய்கிறது? குருடாகிறது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? யாரெல்லாம், சொல்லுங்க சத்தமா, யாரெல்லாம் என்னிடத்தில் வருகிறார்களோ அவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மனசு இல்லை. ஆண்டவரிடத்துல வர்றதுக்கு மனசு இருக்கா? இல்ல மொபைல நோண்டுறதுக்கு மனசு இருக்கா? நிறைய நேரம் இன்றைக்கு எதுல செலவிடப்படுகிறது? நிறைய டைம் எதுல செலவிடப்படுகிறது? இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிவி. டிவிக்கு முன்னால் இருந்து கிரிக்கெட் பார்க்கறதுல நிறைய டைம் இன்னைக்கு நிறைய பேர் செலவு பண்றாங்க. நிறைய பேர் ஊர் சுத்துறதுல செலவு பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் யாரை இழுத்துக் கொள்ளுவார்? யாரோடு பேசுவார்? என்னிடத்தில் வருகிறவனை. நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். நேரம் ஒதுக்கி should read the Bible. வேதம் நேரம் ஒதுக்கி அவர்கிட்ட போகணும். எனக்கு நேரமே இல்லை, I have no time. சாத்தான் சொல்லுவான், உன் நேரம் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். யார சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட ஒரு ஜெபத்துக்கு வர்றது கூட எனக்கு நேரம் இல்லை. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் தெரியுமா? இந்த பூதம் பிடிச்சு வச்சிருக்கு. இயேசு என்ன சொல்றாரு? யாரை புறமே சொல்ல மாட்டாராம், கண்டவனையும் கிடையாது. ரோட்ல போறவனை எல்லாம் சேர்த்துக்கொள்ள மாட்டாரு. யாரை சேர்த்துக்கொள்வாரு? சொல்லுங்க சத்தமாய். ஆமா, நான் ஆண்டவர்கிட்ட போகணுங்கிற எண்ணம் வேணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் ஜெபம் பண்ணு. எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறாரு? அவர் இழுத்துக் கொள்ளுகிறவர். ரட்சிக்கப்படுறதுக்கு மட்டும் இழுத்துக் கொள்ள மாட்டாரு, அவரோட தங்கி இருக்கிறதுக்கு இழுத்துக் கொள்ளுவாரு. ஹல்லேலூயா. நீ போய் ஜெபம் பண்ணு மகனே அப்படி நம்ம உள்ளத்துல ஏவுவார். அப்படி ஏவி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த ஜெபம் போர் அடிக்காது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கா? அனௌன்ஸ் பண்ணா கூட வர மாட்டேங்கிறீங்க. சரி, அதையாவது விட்டுருங்க. இப்ப ஆண்டவர் உங்களை இழுக்கிறாரா? இல்ல உலகம் இழுக்குதா? காலையில் எந்திரிச்சோன்னா மொபைல் இழுக்குதா? இல்ல இயேசு இழுக்கிறாரா? அவர் யாரை இழுத்துக் கொள்ளுகிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. இல்லைங்க, எனக்கு காலையில் எந்திரிச்சோன்னா வேலை என்ன இழுக்குது, காலையில் எந்திரிச்சோன்னா காஃபி டீ இழுக்குது, காலையில் எந்திரிச்சோன்னா சிலருக்கு மொபைல் பார்க்காம இருக்க முடியாது, மொபைல் இழுக்குது. ஆனா காலை தோறும் கர்த்தர் இழுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு வல்லமை இழுக்கும் போது இன்னொரு வல்லமை அந்த பக்கம் இழுக்குது. இயேசு ஒரு மனிதனை தன் பக்கம் இழுக்கிறாரு. ஆனா அந்த உலகம் சேட்டன் அவன் பக்கம் இழுக்கிறான். அதனாலதான் அங்க போராட்டம் உண்டாகிறது. இயேசு இழுக்கோன்னு எல்லாம் வந்துட்டாங்கன்னா இந்த பூலோகம் எப்படி மாறிடும்? பரலோகம் மாறிடும். தேவ பிரசன்னம் வந்துடும்.
அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவனை அப்ப வரணுங்கிற மனசு இருக்கணும். ஆமென். 24 மணி நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கை அல்ல, முதலாளிக்காக வாழ்றது அல்ல. ஒரு நாள் அவன் உனக்கு யார் ஒன்று போயிடுவான், ஆனா இவர் மட்டும் உன்னை கடைசி வரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் இயேசு என்றும் நடத்துவார். அஞ்சாதே மகனே, அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகனே. அவர் தாங்க கடைசி வரை நடத்துவாரு. அவர் உன்னை இழுத்து கொள்ளதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஆண்டவர் என்னை இழுத்து கொள்ளணும், நான் ரெடியா இருக்கணும். இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடும் போது பாத்தீங்கன்னா, ஒரு விக்கெட்டுக்கு பிறகு ஒருத்தன் பேட் பண்ணா அவன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அலர்ட். அவன் அவ்வளவு அலர்ட்டா இருக்கணும். அவன் யூரின் கூட போக முடியாது. அவன் யூரின் போயிட்டு போறதுக்கு முன்னாடி விக்கெட் விழுந்துருச்சுன்னா அடுத்து அவன் வர்றதுக்கு 3 நிமிஷம் என்னமோ தான் டைம். அதுக்குள்ள அவன் பேடு கீடு எல்லாத்தையும் மாட்டி உள்ள வந்திருக்கணும். அப்படியானால் அவன் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். எதுக்கு தெரியுமா? விக்கெட்டு விழணும். ஆனா டீம்ல இருக்கிற ஒரு மனமா இருக்கிறவங்க அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா விக்கெட்டு விழுந்த உடனே இவன் என்ன செய்யணும்? வித்தின் மினிட்ஸ் அடுத்து இவன் பேட் பண்ண ரெடியா இருக்கணும். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் என்னை இழுக்கிறார் என்று நீங்க என்னைக்காவது உணர்றீங்களா? அவர் சமூகத்திலே நான் இருப்பதற்கு என்னை இழுக்கிறார். சங்கீதம் 65:4 நினைக்க வாசிக்க பார்க்கலாம் வேகமாய். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பிரகாரங்களில். நல்லா நல்லா சொல்லுங்க, ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் வாசமாய் இருக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற நான் பாக்கியவான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. இழுத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்க அந்த கண்டினியூட்டியில இருந்தா தான் அவர் இழுத்துக்குவார். நம்முடைய ஜெபம் சில நேரம் தேவனுக்கு தேவை, நம்முடைய துதி சில நேரம் தேவனுக்கு தேவை. அதனால என்ன பண்ணுவார்? எங்கிட்டாவது ஒருத்தன் சாக போறான்னா நம்மளை இழுப்பாரு. யாருடைய இருதயம் உத்தமமா இருக்கிறதோ, 1 நாளாகமம் 16:9 நினைக்கிறேன், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமா இருக்கிறது. நீ பாட்டுக்கு மொபைல்லையும் உன் உலகத்துல இருந்தா கர்த்தர் உன்னை இழுக்க மாட்டாரு. உங்க இருதயம் அவரோடு இருந்தா தான் அவர் சில நேரம் அவர் இழுத்துக்குவாரு. ஆமே, அப்படிப்பட்டவங்க யாரா இருக்கிறாங்க? பாக்கியவான்கள். நீ உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன். ஆமென். ஆண்டவரே, அந்த உணர்வை எனக்கு தாரும். 119 தாவீது கேட்பான், சங்கீதக்காரன் கேட்பான், எனக்கு எதை தாரும்? உணர்வை தாரும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்? 3 நேரம் நம்முடைய வயிறு கேட்கறது எனக்கு என்ன கொடு? உணவை கொடு. ஆனா ஆவி கேட்கறது எனக்கு என்ன கொடு? உணர்வை கொடு. அதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ? உணர்வு இருக்கா? ஆமா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இழுத்துக்குவாரு. ஏன்னா நம்ம ஜெபம் ஆண்டவருக்கு தேவை, நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு தேவை. இந்த பூமியில் அவர் வேலை செய்கிறதுக்கு நம்மளை சார்ந்து இருக்காரு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களால் தான் சொல்ல முடியும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல வர்றதுக்கு நம்ம காலையில தோறும் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. காலை தோறும் அவரை சந்திக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவர் நம்மை இழுத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் ஆன்லைன் பிரேயருக்காக நான் சில நேரம் பல மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணணும். பல மணி நேரம் 2 மணிக்கு முடிச்சேன்னா இனி எங்க தூங்க, அவ்வளோதான். அடுத்து எனக்கு 2 அலாரம் அடிக்கும். ஒன்று அலார்ட் ஆகிறதுக்கு ஒரு அலாரம், இன்னும் ஒன்று உள்ள என்ட்ராகிறதுக்கு ஒரு அலாரம். 2 அலாரம் அடிக்கும்.
நான் அதுக்குள்ளே பைபிளை படித்து இன்றைக்கி என்ன பேசலாங்கிறது, இன்றைக்கி யார் ஆயத்த ஜெபம் பண்ணுறான்னு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி யார் பைபிள் வாசிக்கிறா அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுக்காக நான் 3/4 மணி நேர கால ஜெபத்துக்கு சில நேரம் 3 மணி நேரம் ஆயத்தப்பட வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மளை என்ன செய்கிறார், அவர் இழுத்து கொள்ளுகிறார். நான் சொல்கிறேன், இந்த உலகம் உங்களை ஆல்ரெடி இழுக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு புல்லிங் பவர் இருக்குது. அது ஒரு மேக்னட் பவர். ஒரு மேக்னட் பவர் இருக்குது பாருங்க. மேக்னட் எங்கேருந்து எடுக்கிறாங்க? இந்த பூமியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த பூமியில் இருந்த மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே காட்டினா போதும். எதெல்லாம் இரும்பு தன்மை இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யும்? இந்த மேக்னெட்டை என்ன செய்யும்? ஒட்டிக்கிறோம். அது மாதிரி உலகம் ஒரு மேக்னெட்டு. அதை விட பவர்ஃபுல் மேக்னெட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டு. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு உலகம் அப்படியே இழுக்குது, ஒவ்வொன்றுக்காக இழுக்குது. ஒவ்வொன்றும் பாவத்துக்கு மனுஷனை இழுக்குது. இந்த உலகத்தில் இருக்க வர இழுக்கத்தான் செய்யும். ஆனால் இன்னொருத்தர் இழுக்கிறாரு, இன்னொருத்தர் இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தேவ சமூகத்துக்கு இழுக்கிறாரு. ஆனால் இந்த உலகம் எதுக்கு இழுக்குது? பாவத்துக்கு இழுக்குது. எந்த பக்கம் சாயிரமோ அந்த பக்கம் தான் சக்சஸ். நீங்கள் ஆண்டவர் பக்கம் சாய்ந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ். நீங்கள் சாத்தான் பக்கம் சாய்ந்தீங்கன்னா சாத்தானுக்கு சக்சஸ். ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறவர். யாரை இழுத்து கொள்றாரு? என்னிடத்தில் வருகிறவனை. ஹல்லேலூயா, ஆமென். வரணுங்கிற மனசும் இருதயம் வந்துருச்சுன்னா அவர் இழுத்துக்கிடுவார். ஹல்லேலூயா, உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவார். அவருக்கு தேவை நம்முடைய மனசு இருக்கா, இருதயத்தில் எண்ணம் இருக்கா, உணர்வு இருக்கா, அதுதான் அவருக்கு தேவை. அருமையானவர்களே, தம்மிடத்தில் வருகிறவனை கர்த்தர் இழுத்து கொள்ளுகிறார். இரண்டாவதாக, இந்த உலகம் மனிதனை வெறுக்கும் போது அவர் அவனை தன் பக்கம் இழுத்து கொள்ளுகிறார். ஆமென். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தகப்பனும் தாய்ங்கிறது பர்டிகுலரா மதர் அண்ட் ஃபாதர் கிடையாது. அது இந்த உலகம். இந்த உலகம் உன்னை கைவிடும் போது, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை கைவிடும் போது கர்த்தர் உங்களை இழுத்து கொள்வார். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உலகமே எதுதான்? தாயும் தகப்பனும் தான். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும். அப்படின்னா அவங்க என்ன வாய்ப்பு இருக்குது? நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். இந்த உறவுகள் உங்களை கைவிடும் போது, உலகம் உங்களை கைவிடும் போது உங்களை சேர்த்து கொள்வதுக்கு ஒருத்தர் கையை நீட்டுறார். அல்லேலூயா, அவர்தான் இயேசு. உலகம் உன்னை பகைக்கலாம், ஊரவும் உன்னை வெறுக்கலாம், உன் பெயரை சொன்னவர்தான் உண்மை தேவனே, உயிருள்ள தேவனே. உலகம் உன்னை பகைக்கலாம், ஊரவும் உன்னை வெறுக்கலாம். நல்ல இளமையும் வசதி இருக்கும்போது எல்லாரும் நமக்கு ஃபேவரா இருப்பாங்க. ஆனா வசதி குறைந்து, வாலிபம் குறைந்து, மற்றவங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கிற நேரத்தில் தான் இந்த உலகம்ங்கிற உறவுகள் மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வெறுக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்களோ இப்போ அவங்களுக்கு பாரமாக மாறிடுவாங்க. இப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும்போது இப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும், இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோர்களை கைவிட்டுறாங்க தெரியுமா? ஒரு உண்மையான வேலைக்காரன் இருந்தான். இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ண, அமலேக்கியர்கள் என்ன பண்ணாங்க? இந்த வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைன்ன உடனே அவனை எங்கே போட்டு போயிட்டானுங்க? பாலைவனத்தில் போட்டுட்டு போயிட்டானுங்க.
இனிமேல் இனி வேலைக்கு அவன் அவ்வளவு நல்ல வேலைக்காரன். பாலைவனத்தில் போட்டு போயிடறாங்க. அவன் சாக இழுத்துட்டு கிடக்கும் போது தான் தாவீது அவனை சந்திக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை கைவிடும் போது இயேசு உங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ரொம்ப கொடுமையானது. அருமையானவர்களே, வாலிபத்தில் நம்ம மனம் போல நடப்போம். நானே ராஜா, நானே மந்திரின்னு நினைப்போம். ஆனால் கவனிங்க, எல்லா வாலிபமும் இளவயதும் வாலிபமும் மாயை. ஒரு நாள் எல்லாம் மாறும். ஒரு நாள் நம்மால முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் மற்றவர்கள் கைவிடும் கூட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு வேதனை இந்த உலகத்தில் வேற எந்த வேதனையும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கரங்களை தட்டி அவரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வயதான நாட்களில் வயதானவர்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர பழகணும். அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா மாறணும். எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. உண்மை அப்படித்தான் இருக்கும். நல்லா இருக்கும்போது வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடல், இருளில் நடக்கையில் உன் நிழலும் மறைந்திடும், உருவம் தளர்கையில் உன் உறவும் பிரிந்திடும், உறவும் பிரிந்திடும். தனியாய் பிறந்தோம் தனியாய் மரிப்போம், துணைகள் ஏதடா பயனே, வாழ்வில் குறியாய் கொண்ட துணைகள் வீணடா. எல்லாம் போனோன்னு எப்படி ஆயிடுவாங்க தெரியுமா? நிறைய பேர் அப்படி புழுவா துடிக்கிறாங்க. வாழும் நாளிலே உன்னை வாழ்த்துவோர் கோடியே, வருந்தும் நாளிலே உன்னை பிரிவார் ஓடியே, பிரிவார் ஓடியே. பணத்தை அழகை விரும்பும் மனிதர் உறவை வெறுத்திடு, உறவாய் உயிராய் பிரியாய் துணை வரும் இயேசுவில் நிலைத்திடு. நீ உலகில். ரொம்ப அற்புதமான அந்த காலத்தில் ஒரு பாடல். அருமையானவர்களே, உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் உன்னை இழுத்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர், உங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர். அப்போ வயதாக வயதாக உங்களுக்கு அதிகமான அவருடைய பிரசன்ஸ் உங்களுக்கு வேணும். வயதாக இந்த உலகம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க அற்பமான, நீங்கள் உயிரை கொடுத்து வளர்த்துருப்பீங்க, உயிரை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை வளர்த்துருப்பீங்க. ஆனால் வயதாக உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த உலகம் அற்பமாய் நினைக்கும். இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை இழுத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆபிரகாம் முதிர் வயதான இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அல்லேலூயா. இந்த ஆன்லைன் பைபிளில் யோசுவாவின் புத்தகத்தை வாசித்து வரும்போது, யோசுவா ஒரு வண்டர்ஃபுல் யங் மேன். அவன் வாழ்க்கையில் யுத்தங்களை சந்தித்தவன், பெரிய தலைவனாய் வந்தவன். ஒரு யுத்தத்தில் கூட அவன் தோக்கலை. அப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் மேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் நான் அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாகி போச்சு. யோசுவா இப்பொழுது முதிர் வயதும் கிழவனும் ஆனான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஐக்கியம் இருந்தவன் இப்பொழுது முதிர் வயதாயிட்டான். அவன் முடியெல்லாம் நரைத்து, அவன் சஜமெல்லாம் பலவீனப்பட்டு போனது. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அவங்க கூட பேசுகிறாரு. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஒருத்தன் பதவியில் இருக்குன்னு தட்டி தான் பின்னாடி நிறைய பேர் போவாங்க. இந்த எலெக்ஷனில் எத்தனை பேர் செலெக்ஷன் ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட கூட ஒருத்தனை என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவன் பொறுப்பில் இருக்கும்போது அவன் வேட்டியை கட்டிட்டு போவான், பின்னாடி 100 பேர் என்ன செய்வான், வராருன்ட்டு போகிறான்.
ஆனால் அவன் பதவியும் போய் அவன் தோத்து போனான்னா ஆமேன் வெறிச்சோடி கிடக்கிறது, வெறிச்சோடி போயிடும். உலகம் அதுதான். ஆனால் இவர் தான் எப்பவும் உங்களோட இருக்கிறவர். இவர் சொல்றாரு, அல்லேலூயா, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அதனால அதிகமாக கர்த்தரிடத்துல சேரணும். கவனிங்க, இந்த 1 யோவான் நிருபத்தில் உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிஞ்சு போயிடும். அதனால் உலகத்தின் மேலே ரொம்ப என்ன செய்யாதீங்க, அன்பு வைக்காதீங்க. கவனிங்க, கரையில் ஒரு போட் இருக்குது, போட்டு கரையில் இருக்குது, போட்டு ஓட்டுறவன் உட்காந்துருக்குறான். இந்த ஆலப்புழா அங்கிட்டெல்லாம் போனீங்கன்னா இந்த போட்டு தான் ரொம்ப இருக்கும். இப்போ அதில் ஏறி உட்காந்த உடனே போட்டு போய்கிட்டே இருக்கும். போட்டு உள்ள தண்ணிக்குள்ளே போக போக கரை நமக்கு எப்படி தெரியும், தூரமாய் தெரியும். நான் சொல்கிறேன், இந்த உலகம் என்கிற கரை உங்களுக்கு தூரமாகிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உங்களை என்ன செய்கிறாரு, இழுத்து கொள்கிறாரு. பாருங்க, இப்படி இழுத்து கொள்ளுகிற ஆண்டவர் வேற எந்த கடவுளுமே கிடையாது. எல்லா கடவுள்கிட்டையும் இவன் தான் தேடி போகணும், இவன் தான் கால்நடையாக போகணும், இவன் தான் சேவிங் பண்ணாமல் போகணும், இவன் தான் குளிக்காமல் கொள்ளாமல் போகணும். ஆனால் இவர் உங்களை தேடி வந்து இழுத்து கொள்ளுகிறார், தேடி வந்து சேர்த்து கொள்ளுகிறார், உங்க வீட்டுக்கு வருகிறார், நீ ஜெபிக்கும் போது அந்த இடத்திற்கு வருகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நீங்க எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவர் இழுத்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அவருடைய அந்த அன்பின் கயிறை விசுவாசத்தோடு பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடிக்க 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 என்ன ஆகும் தெரியுமா, கரை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுவோம், விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச. ஆமா, நம்ம வாழ்க்கையும் ஒரு விசுவாச கப்பல் தான். கரையிலிருந்து ஆரம்பிச்சா நேரம் எங்க போய்கிட்டு இருக்கோம், அக்கறைக்கு போய்கொண்டே இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவரை நம்ம பற்றி கொள்ளும் போது இந்த உலகம் நமக்கு தூரமாக இருக்கலாம், அவர் நமக்கு நெருக்கமாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாவம் ஜெபம் பண்ண விடாது. ஒருத்தனுக்குள்ள பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான்னா அது அவனை என்ன செய்ய விடாது. ஆனா ஜெபம் பண்றவனை ஜெபம் பாவம் செய்ய விடாது. ஜெபம் பண்றவன் கரையிலிருந்து நேர தேவனை தேடுகிறவன் அப்படி நேர தேவன்கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்கிறான். பாவம் பண்றவன் தேவனிடத்திலிருந்து கரையை நோக்கி போறான். அருமையானவர்களே, இந்த உலகம் ஒரு வல்லமை உள்ளது. அதான் 5 பூதம்னு சொன்ன பாருங்க, அது இழுக்கிறது. ஆனா அதை விட புல்லிங் பவர் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சார் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. என்ன விஷயம் அது? புவி ஈர்ப்பு விசை. எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆமா, மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்துதா? ஆமா, ஆப்பிள் ஏதோ ஒன்று விழுந்துச்சு, அதை கண்டுபிடிச்சாரு. புவி ஈர்ப்பு விசை இருக்குன்னு. ஆனால் ரைட் சகோதரர்கள், அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்கள் இன்னொரு ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, இழுக்கிற புவி விசையிலையும் அதை எதிர்த்து மேலே போகிறது இல்லையா? ஃப்ளைட் என்ன செய்யுது, அது தரையை விட்டு மேலே ஏறினோடனே புவி ஈர்ப்பு விசை என்ன செய்ய ஆரம்பிக்குது, அதை இழுக்க ஆரம்பிக்குது. ஆனால் உள்ள ஒரு மிஷின் ஓடுது, அது ஒரு விசையை உண்டாக்குறது. அது என்ன செய்கிறது, இந்த இழுக்கிற புவி விசையை காட்டிலும் அது என்ன அதை மேற்கொண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் ஃபெய்த். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாச வாழ்க்கை. நமக்குள்ள இன்னொரு ஃபோர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிடக்கூடாது. இந்த உலகம் ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யுது, அது நம்ம இழுக்கிறது. எதுக்கு? டிவிக்கு இழுக்கிறது, மொபைலுக்கு இழுக்கிறது, கிரிக்கெட்டுக்கு இழுக்கிறது, தண்ணி அடிக்க இழுக்கிறது, ஸ்மோக் பண்ண இழுக்கிறது, பாவம் செய்ய இழுக்கிறது, விபச்சாரத்துக்கு இழுக்கிறது, வேசித்தனத்துக்கு இழுக்கிறது. ஆனா இன்னொரு ஃபோர்ஸ் என்ன செய்கிறதுனா மேலே உயர்த்துது. அதுதான் ஃபெய்த், அதுதான் இயேசு. அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த உலகம் இழுக்க முடியாது.
ஆமீன். உலகம் இழுத்து 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 பார்க்கும். அதுக்கப்புறம் அது எங்கே போயிடும்? புவியீர்ப்பு விசைக்கு மேலே போயிடும். அப்படி நினைக்கிறேன். இதுவரை போனதில்லை. புவியீர்ப்பு விசைக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்க. இந்த புவியீர்ப்பு விசை ஹவு மெனி கிலோமீட்டர் பிட்வீன் எர்த் அண்ட் ஹெவன் ஸ்கை இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் அளவுங்க புவியீர்ப்பு விசை இருக்குது? எல்லாம் கல்லூரி படித்தவங்க தானே. ஒரு பேருக்கும் தெரியலையா? உடனே ஏஐக்கிட்ட போவானுங்க. 300 கிலோமீட்டர் என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை அது இழுக்காது. அதுக்கு மேலே என்ன ஆகாது? புவியீர்ப்பு விசை இழுக்காது. அதான் அவர் மேகங்களுக்கு கட்டளையிட்டு அல்லேலூயா வானத்தின் கதவுகளை திறந்து மேலேருந்து மன்னாவை கொடுத்தாரு. புவியீர்ப்பு விசை கொஞ்சம் விலக சொன்னார். எப்போ கொஞ்சம் விலகுங்க, நான் மேலேருந்து என் மக்களுக்கு என்ன போட போகிறேன்? மன்னா போட போகிறேன் என்ன. அப்போ புவியீர்ப்பு விசை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது. அதுக்கு மேலே போனால் என்ன பண்ணிடுவேன்? நான் மின்சார மனிதனாக மாறிடுவேன். அப்படியே லாந்திக்கிட்டே, குடிகாரன் லாந்தின மாதிரி என்ன செய்யலாம்? லாந்திக்கிட்டே இருக்கலாம். இந்த எர்த்து பவர்னு ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ அங்கே பிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னா இதுக்கு ஒரு எர்த்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏசி இருக்குன்னா அதில் எர்த்து போட சொல்லுவாங்க. எர்த்து என்ன செய்யும் அப்படின்னா தேவையில்லாத காரியங்களை அது தாங்கி கொள்ளும். எர்த்துக்கு என்ன இருக்குது? ஒரு பவர் இருக்குது. அதே போல ஒரு மனுஷனை இழுத்து கீழே தள்ளுறதுக்கு என்ன இருக்கு? எதுக்கு பவர் இருக்கு? இந்த எர்த்துக்கு பவர் இருக்கு. எர்த்து நம்ம இருக்கிற பூமி. இப்ப என்ன பண்ணணும்? அந்த ரைட் சகோதரர்கள் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாங்க? இந்த ஈர்ப்பு விசையிலிருந்து இது என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மேலே 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 போகணும். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையானவர்களே, தேவன் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார். ஆமென். இழுத்து கொள்ளுகிறவன், என்னிடத்தில் வருகிறவரை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சேர்க்கிறவர். நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஆகாயின் ஆபக்கூக்கு நினைக்கிறேன். ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபக்கூக்கு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நல்ல கவனிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் பிடித்துக்கொள். யாருவே சொல்லுங்க வாய் திறந்து. சிதறடிக்கிறவன். ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் சாத்தானுக்கு பிடிக்காது. சிதறடிக்கிறவன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, சிதறடிக்கவன் எங்க வர்றான்? உனக்கு முன்னாடி வர்றான். நீ என்ன பண்ணுப்ப? அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டிக்கொள், உன் பலனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணு. தேவ சமூகத்தை தேடு, உபவாசத்தை விரும்பு, வேத வசனத்தை வாசி. ஏன்னா யார் வர்றா? சிதறடிக்கிறவன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை சிதறடிக்கிறான். நிறைய தனிப்பட்ட மனிதனை சிதறடிக்கிறான். சபையை கூட சிதறடிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிதறடிக்கிறவன் வரும்போது நீ என்ன பண்ண வேண்டும்? உன் அரணை காத்து கொள்ள வேண்டும். இப்ப கடைசியா ஒரு வசனம். ஆமென். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அது 1 வசனத்தை வாசிங்க. நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. என்னை இழுத்து கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இந்த டெய்லி இந்த ஜெபம் பண்ணணும். என்னை இழுத்து கொள்ளும். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். காலையில சொல்லணும், ஆண்டவரே என்னை நீர் இழுத்து கொள்ளும். ஆமாம். இந்த சிதறடிக்கிறவன் என்னை இழுத்து கொள்றதுக்கு முன்னாடி, இந்த சாத்தான் என்னை இழுக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் எழுந்து சொல்லணும், என்னை இழுத்து கொள்ளும்
ஓடி வந்திடுவே. எல்லாரும் முழங்கால் போடுங்க. ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாலிபர்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகம் என்னை இழுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிரபஞ்சம் என்னை இழுக்கிறதுக்கு முன்னாடி என்னை இழுத்துக் கொள்ளுங்க. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க சத்தமா, ஆண்டவரே என்னை இழுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இழுத்துக்கொள்ளணும்னு விரும்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க.